என்னோட டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். நான் காலைல ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேன். ஸோ லஞ்ச்லேருந்து எனக்கு குக் பண்ணுறேன் அப்படின்றதுலேருந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். வீடு கொஞ்சம் பயங்கர மெஸ்ஸியாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வீடை க்ளீன் பண்ணிடலாம். வீடை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு ஃபுல் டே காட்டுறேன். இன்றைக்கி ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிற பிளானும் இருக்குது. ஸோ அங்கேயே போயிட்டு நான் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு லைட்டாக கட்டிட்டு இன்னொரு vlog நான் ஃபுல்லாகவே பண்ணுறேன். இங்கே இந்த ஊர் சூப்பர் மார்க்கெட்டில் என்னெல்லாம் நான் வித்தியாசமாக பார்த்தேன் அப்படின்றத எல்லாமே பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காய வச்ச துணியெல்லாம் எடுத்துடலாம் தான் பார்த்தேன். ஆனால் துணியெல்லாம் இன்னும் ஈரமாகவே தான் இருக்குது. ஸோ துணியெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர்ஸுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி மாற்றணும். இப்போ இங்கே அக்டோபர் மாதம் பிறந்துட்டனால இந்த மாதிரி ட்ரை ஃப்ளவர்ஸ் தான் நிறையா வரும். இதெல்லாம் வைல்ட் ஃப்ளவர்ஸு. ஸோ ட்ரை ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஊர் கொடைக்கானல் அந்த பக்கம்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இப்போ இங்கே நிறையா வரும். ஸோ ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இதில் ரொம்ப வாசனை அந்த மாதிரிலாம் இருக்காது. பெட்ரூமில் நான் அந்த ஃப்ராக்னன்ட் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் தான். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ரொம்ப அப்படி ரூம் ஃபுல்லாக வாசனை வர அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இது கொஞ்சம் அந்த ஃப்ளவரோட இதில் கொஞ்சம் ஃப்ராக்னன்ஸ் இருக்க தான் செய்யும். நான் இப்போ ஆட்டம் அப்படின்றனால கொஞ்சம் ஆரஞ்ச், எல்லோ அண்ட் ஒயிட் கலர் வாங்கி செட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை நீங்கள் இந்த ஃப்ளவர் வாங்கி வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 1 வீக்காவது கண்டிப்பாக இந்த ஃப்ளவர்ஸ் நல்லா இந்த மாதிரி அலைவாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் இந்த பக்கம் வந்தோம்னா நம்ம ரோவன்பெரி மரம் இருக்குது. ரோவன்பெரி வீடியோ இவ்வளோ ஹைப் போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ உங்கள் ஆதரவுக்கு. வெளியே நம்ம ரோவன்பெரிஸ்லாம் இன்னும் நல்லா இன்றைக்கி நல்ல வெயில் இருக்குது. வெயில் இருந்தாலும் இன்றைக்கி 3 டிகிரி செல்சியஸ் தான் இங்கே வெளியே. குளிரத்தான் செய்யுது. அதனால தான் எல்லாம் ஜாக்கெட் போட்டு அந்த மாதிரி தான் வெளியே போய்கிட்டு இருப்பாங்க. அக்டோபர் மாதம் வந்துருச்சுன்னா இந்த ஸ்பைடரோட இம்சையும் அதிகமாகிடும். நவம்பர் மாதம் அப்படியே போயிடும். இந்த ஊரில் இந்த ஸ்பைடருக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா இங்கே இது காதுக்குள்ளே போயிடுமா நம்ம தூங்கும் போது. அப்புறம் டாக்டர் கிட்ட போய் தான் வெளியே எடுக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ இந்த ஸ்பைடரை பார்த்தா உடனே பிடிச்சி வெளியே துரத்திடுவாங்க, இல்லைன்னா அடிச்சிருவாங்க. நம்ம ஊர்ல இதெல்லாம் ரொம்ப காமன். இவங்க சொல்றதை பார்த்து நானும் பயந்துட்டு அப்பப்போ பிடிச்சி வெளியே போட்டுருவேன், கொல்ல மாட்டேன். இப்போ இதை பிடிக்கணும் எப்படியாவது. அப்புறம் அப்படியே சூப்பர் மார்க்கெட்டுக்கும் கிளம்பியாச்சு. வெளியே செம்ம கோல்டாக இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த டெடி ஜாக்கெட் தான் போட்டிருந்தேன். சூப்பர் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வாக் அப்படின்றனால நாங்கள் இன்றைக்கி நடந்தே போயிட்டோம். நாங்கள் வாங்க வந்தது என்னமோ இந்த ஒரு பாட்டில் சாஸ் அப்புறம் ஒரு கியூப் டோஃபு தான். ஆனால் நம்ம அதை மட்டுமா பண்ணுவோம். வண்டியை அப்படியே ட்ரெஸ் செக்ஷனுக்குள்ளே விட்டு புதுசாக என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். திரும்ப சொல்லு. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் இருக்கிற ஹைட்டுக்கு இந்த ஊரில் கிட்ஸ் செக்ஷனில் தான் எனக்கு சைஸு கரெக்டாக இருக்குது. அப்படியே ஹாலோவீனுக்கு என்னெல்லாம் ஸ்டஃப்ஸ் வந்திருக்கு புதுசான்னு பார்த்துட்டு அதை வச்சே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வீட்டுக்கு போகிறப்ப வெளியே பார்த்தா நிறையா பம்ப்கின்ஸ் வச்சுருந்தாங்க ஹாலோவீனுக்காக. இதில் இங்கே நிறையா பேர் கார்விங் மாதிரி பண்ணி வீட்டு வாசலில் வைப்பாங்க. அப்புறம் பம்ப்கின்ஸ் வச்சு இந்த சீசனில் நிறையா குக் பண்ணுவாங்க. லைக் ஸ்வீட், சேவரி அந்த மாதிரி நிறையா பம்ப்கின் வச்சு குக் பண்ணுவாங்க. அதுக்காக வச்சுருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லஞ்சுக்கு சிக்கன் லீக் அண்ட் மஷ்ரூம் பை தான் பண்ணியிருந்தேன். இதோட டீட்டெயில் ரெசிபி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது இங்கே ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி. எனக்கு இங்கே இருக்கிற ஒரு பிரிட்டிஷ் ஃப்ரெண்ட் அவங்களோட பாட்டி ரெசிப்பியை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த ரெசிப்பியாக அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒருக்க ட்ரை பண்ணதுக்கப்புறம் அடிக்கடி நிறையா வாட்டி நாங்கள் இது வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம். அந்த பையோட பேஸ் அண்ட் கவரிங்காக ஷார்ட்கட் பேஸ்ட்ரீஸ் நான் இன்றைக்கி வெளியே தான் வாங்கியிருந்தேன். ரோலாக வீட்டில் செய்யலை. இது இந்த மாதிரி ஒரு கவரில் உள்ளே வச்சுருப்பாங்க. நம்ம நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷீட்டை ஸ்ட்ரைட்டாக விரித்து நம்ம பஃப் பேஸ்ட்ரி மாதிரியே தான் இருக்கும். நம்ம நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி நம்ம பையை கவர் பண்ணிக்கலாம். பைக்கு ஒரு பேஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஃபில்லிங்கை உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம மேலே நம்ம இஷ்டம் தான். அப்படியே கவர் பண்ணி பேக் பண்ணனாலும் பேக் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம எதாவது டிசைன்ஸ் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். இங்கே இது
இதுவே ஒரு ஆர்ட் மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. எனக்கு அந்த அளவுக்குலாம் வராது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி சும்மா நான் ஒரு பேசிக் டிசைன் வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட் ட்ரை பண்ணப்போ ரொம்ப சொதப்புச்சு. அதுக்கு இந்த வாட்டி எவ்வளவோ பரவாயில்ல, நல்லா நீட்டாகவே வந்துருந்துச்சு. மீதி இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்ரி இருந்துச்சு. சரி அதை மட்டும் எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு அதில் ஒரு குட்டி ரோஸ் மாதிரி செஞ்சு அந்த இடத்துல செட் பண்ணியிருந்தேன். ஆனால் இது பேக் பண்ணி வெளியே வரும்போது தான் தெரியும் அது என்ன அழகில் வருதுன்னு. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அவனை 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இதுக்கு வந்து ஒரு எக் வாஷும் கொடுத்து ரெடியாக வச்சுட்டு ப்ரீ ஹீட் ஆன அவனுக்குள்ளே தூக்கி உள்ளே போட்டுட்டோன்னா 20 மினிட்ஸில் அழகாக ரெடி ஆயிரும். சொன்ன மாதிரி கரெக்டாக 20 மினிட்ஸில் பை ரெடியாகி வெளியே வந்தாச்சு. நாங்களும் இந்த பையை லஞ்சுக்கு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூகேல நாங்கள் வேறு என்னெல்லாம் பண்ணுறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை.